ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஜியோ சினிமாவில் ரிலீஸ் ஆயிருந்த ஜியோ சினிமா ஆப்பில் ரிலீஸ் ஆயிருந்த பிளாங்க் அவுட். ஸோ அந்த பிளாக் அவுட் அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளாக் அவுட் அப்படின்னா என்னடா அது படம் அப்படின்னா இந்த ரிவ்யூ செஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்களும் அந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக வாட்ச் பண்ண நிறைய உறுதிப்பூர்வமான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த படத்தில். அண்ட் இவருக்கு முன்னாடி அடிச்ச ஒரு படமும் கண்டிப்பாக உங்களோட ஒரு கனெக்ட் ஆன ஒரு படம் தான். அது என்ன படம், இதில் என்ன ரிவ்யூ, ஸோ இதெல்லாம் உள்ள பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் தட். இந்த பிளாக் அவுட் இந்த படத்தோட ஹீரோ யாரு அப்படின்னா எல்லாரோட லைஃப்லையும் ஒரு ஆள் படிக்கிற பசங்க, கஷ்டப்படுற பசங்க, மிடில் கிளாஸ் பசங்களோட எல்லாரோட லைஃப்லையும் கனெக்ட் ஆன ஒரு படம் தான் 12th ஃபெயில். ஸோ அந்த 12th ஃபெயில் படம் அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்த ஒரு படம். ஸோ எல்லாரோட மிடில் கிளாஸ் லைஃப்ல ஒரு எழுச்சியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பதிச்ச படம். பட் ஆனால் அதை யாரும் முயற்சி பண்ணாங்களா என்னங்கிறதா அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு என்ன நான் முயற்சி பண்ண அப்படின்னு எனக்கு தான் தெரியும். ஸோ அதே மாதிரி அந்த 12th ஃபெயில் படம் அப்படி அட்டகாசமாக இருந்துச்சு. அது ஒரு அந்த மாதிரி அந்த இடத்துல ஹிந்திக்காரங்க இருக்கிற இடத்துல அந்த இடத்துல அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறான், அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், 12th ஃபெயில் ஆகிட்டு அவன் என்னெல்லாம் கஷ்டப்படுறான், அந்த இடத்துல எப்படி மேலே வரான், மேலே அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு என்ன ஆச்சு ரிசல்ட். பின்பாடியில் இந்த படம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அப்படியே ஒரு வேற வெர்ஷன்ல இந்த படத்தை காமிச்சிருக்காங்க. இந்த படம் பேரு பிளாக் அவுட். ஸோ இந்த படம் பிளாக் அவுட் அப்படிங்கிற அந்த பேர் எதுக்காக வச்சாங்கன்னு எனக்கு கடைசியில் தான் புரிஞ்சு. அது நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கடைசியாக புரியும். ஸோ இந்த படம் அதில் அந்த 12th ஃபெயில் நடிச்சு ஒருத்தர் அவர் ஹெல்ப் பண்ணுவார் தெரியுமா. இந்த இடத்துல ஒரு எக்ஸாம் நடக்குது, அவர் ஒரு கொஞ்சம் படம்லாம் கொடுத்து பார்த்துப்பாரு, ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துப்பாரு. அவர் தான் இந்த படத்துலையும் இவருக்கு ஒரு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் இவர் துரோகியாக நடிச்சிருக்காரு. ஃப்ரெண்டு தான், பட் ஒரு துரோகியாக நடிச்சிருக்காரு. அங்கே ஒரு பிரச்சனை, இங்கே ஒரு துரோகியாக நடிச்சிருக்காரு. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம் இந்த படத்தை. இவங்க 2 பேரும் இந்த படத்தில் இருக்காங்க. 12th ஃபெயில் நடிச்சா இவங்க 2 பேரும் இங்கே இருக்காங்க, வேற யாருமே இல்லை. வேற எல்லாம் புதிய ஆர்டிஸ்ட் தான். அந்த இடத்துல பழைய ஆர்டிஸ்டாக இருக்கலாம், நமக்கு பார்க்கும்போது புதிய ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த படம் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி தான் பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு பெரிய கொள்ளை நடக்குது. அந்த கொள்ளைக்கு யாரும் இல்லாமல் பெரிய பெரிய ஸ்கெட்ச் போட்டு அந்த கொள்ளையை நடத்துகிறாங்க. அந்த கொள்ளையை நடத்துனதுக்கு அப்புறம் அந்த பொருளை தூக்கிட்டு வரும்போது திடீர்னு யதார்த்தமா ஹீரோவோட வண்டியில மோதி அந்த பண நகை பொருள்லாம் இவர் கையில கிடைக்குது. இந்த பண நகை பொருள் எல்லாம் இவர் என்ன பண்ணாரு, இவர் இதை வச்சோண்டு அந்த ஒரு டே நைட்ல என்னெல்லாம் பண்ணாரு, 1 day சர்வைவ் இந்த அந்த விஷயத்தெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு இவர் என்னெல்லாம் பண்ணாரு, இவர் அதுக்காக என்னெல்லாம் இழந்தாரு, என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரு, இதெல்லாம் தான். ஸோ இதுல பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி நிறைய கனெக்டிவிட்டி வரும். ஸோ இந்த ஒரு பணத்தை எடுத்ததுக்காக, தங்கம், கோல்டு செயின் இதெல்லாம் எடுத்ததுக்காகவும், அண்டு இவர் யாரெல்லாம் யதார்த்தமா மீட் பண்ண வேண்டிய அந்த 1 நைட்ல யாரெல்லாம் யதார்த்தமா மீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருதோ அவங்களுக்கு இவங்க முன்னாடி நிறைய பிரச்சனை இருக்கும். ஏன்னா இவர் ஒரு சீக்ரெட்டான ஒரு ஜேர்னலிஸ்ட். ஸோ ஜேர்னலிஸ்ட்னா யாரெல்லாம் எல்லாம் தப்பு பண்றாங்க அந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் தோண்டி துருவி கண்டுபிடிச்சு அதை ஒரு வீடியோ கேப்சரா பண்ணி அதை நெட்டு இந்த நியூஸ் சேனல்ஸ் கொடுத்து அங்க இவங்களை பண்டை வளர்த்து தண்டை வளர்த்து ஏற்றுற ஒரு ஆளு தான் இவர் அந்த இடத்துல போகும்போது அவங்க இவனா ஐயோ அப்படி மாதிரி பார்த்து அவங்க முறைச்சு பார்த்து அதுல பிரச்சனை ஆகி, ஸோ அதுக்கு போற இடத்துலாம் பிரச்சனை தான். இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. இதுக்கு இவர் என்னெல்லாம் பேக்கப் பிளான் பண்ணாரு. அண்டு இவர் சச்ச இரிட்டேட்டிங் கேரக்டர்ஸ் 2-3 பண்ணணும். ஏன்னா இவர் இந்த ஒரு நகை இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ அந்த ஆக்சிடென்ட்ல அவர் ஒரு பெரிய ஆளு மாதிரி இருப்பாரு. கதையை சொல்றேன் நான். ஸோ ஓகே, அவரும் சொல்லலாம். ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாருங்க. ஸோ அவர் ஒரு முன்னாடி ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இவர் வேண்டியதை பைத்தியக்காரனா ஏறி உட்காந்துருக்காரு. ஸோ அவர் அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் அந்த காருக்குள்ள இருக்குது. அண்ட் அவங்களுக்கு பின்பாணியில் இருக்கிற கதை என்ன, அண்டு நிறைய பேர் இருக்கிற உள்ள காரர்கள் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க ஒரு பின்பாணியில் பயங்கரமான ஒரு வில்லினிசமான கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க.
எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு ஒன் டே சர்வைவல் த்ரில்லர் மாரி தான் காமிச்சிருந்தாங்க. த்ரில்லர் ஃபிலிம் தான். பட் ஆனா பார்க்கும்போது ஓகே லெவலா சூப்பரா இருந்துச்சுங்க. ஓகே லெவல் சூப்பர். போர் அடிக்கல. ஏன்னா வந்துட்டு அந்த 12த் ஃபெயில் படத்த பார்த்ததுக்கப்புறம் இவர பார்க்கும்போது போர் அடிக்கல. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர்ஸ் வந்துட்டு அப்படி இப்படி ஓடிட்டு, ஒரு திடீர்னு ஒரு ஒரு சேடிஸ்டான ஒரு ஒரு இது காமிக்கிறாங்க. திடீர்னு வந்துட்டு ஒரு ஒரு வொர்ஸ்ட்டான பிஹேவியர் காமிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்துட்டு ஒத்து போற மாரி தான் காமிச்சிருக்காங்க. எனக்கு அத பார்க்கும்போது செம்ம இன்ட்ரஸ்டிங்கா புடிச்சிருந்துச்சு. நான் ஜியோ சினிமா தான் பார்த்தேன். ஸோ நீங்க அந்த படத்த இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்துட்டு கிளைமேக்ஸ் போர்ஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு செம்மையா இருக்கு. இன்டர்வல் வந்துட்டு ஓகே. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஏதோ மாரி இருக்கும். பட் ஆனா அது வந்து எல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. என்னெல்லாம் பிரச்சனை எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு ரிவீல் பண்ணுவாங்க. கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த போர்ஷன் வந்துட்டு பார்க்கும்போது, ஐய்யயோ! அப்படி மாரி இருக்கும். ஏன்டா அப்படி? கிளைமேக்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? ஸோ அந்த கிளைமேக்ஸ் நீங்க அங்க போய் பாருங்க. ஸோ கிளைமேக்ஸ் நல்லா தான் இருக்குது. அண்டு பர்ட்டிகுலரா கிளைமேக்ஸ் போர்ஷன்ல கடந்து விட்டு இது வந்து ஜியோ சினிமால ப்ரீமியர் பண்ணியிருக்காங்களா? ஸோ செகண்ட் பார்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். செகண்ட் பார்ட்டுக்கு வந்து லீடு குடுத்துருக்காங்க. ஏன்னா செம்மையா இருக்கு. ஸோ விஷயங்கள் நடந்துட்டே இருக்குது. அத வந்து இதுல காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுல வந்துட்டு நம்ம ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு துரோகியா மாறிட்டாரு, இருக்காரு, இல்ல. ஸோ அதெல்லாம் இந்த படத்த பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த படம் நீங்க வந்து ஜியோ சினிமால வாட்ச் பண்ணலாம். ஓகே. இந்த படத்த இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா வந்துட்டு, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்துட்டு அங்கங்க நடந்துட்டே இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான் இந்த படமே. ஸோ அதனால அந்த என்னது நெறைய டீட்டெயிலிங் குடுத்துருப்பாங்க. நெறைய கிளாரிஃபிகேஷன் குடுத்துருப்பாங்க. நெறைய த்ரில்லர் சீக்வென்ஸ் குடுத்துருப்பாங்க. நெறைய காமெடி சீக்வென்ஸ் குடுத்துருப்பாங்க. அது பார்க்க லைட்டா ஒரு மாரி இருக்கும். ஸோ இந்த காமெடி சீன்ஸ் மத்தபடி எல்லாமே ஓகே தான். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.